chicken 65 Hyderabadi style எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். யூசுவலாக நம்ம பண்ணக்கூடிய chicken 65 ரெசிபிலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போன்லெஸ் சிக்கன் 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பிரெஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா தை பீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதை. இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ மறுபடியும் இதை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறியிருக்கும். இப்போ சிக்கன் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தால் சிக்கனை வந்து போட்டோன்னே சிக்கன் கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஓரளவு சூடானோன்னே நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போடும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 50 செகண்ட்ஸ் அது நல்லா அந்த பக்கம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா அழகாக திருப்ப வரும். இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். இப்போ இது நல்லா திருப்ப வருது. ஒரு 50 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் திருப்பி விட்டுடலாம். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அதில் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்குனது ஆட் பண்ணிவிட்டு இது இன்னொரு நிமிஷம் வதங்கட்டும். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதுவும் நல்லா போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே சிம் மோடில் குக் ஆகட்டும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் தாளிச்சிட்டு அந்த சிக்கன் மேலே அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.